நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மிக முக்கியமான காரணமே காற்றும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் தான். ஆக்சிஜன் மட்டும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா நாம மட்டும் இல்லாம இந்த உயிரினங்கள் எதுவுமே இருந்திருக்காது. எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சு போயிருக்கும். நம்மளோட பூமியில உயிரினங்கள் தோன்றவும் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் ஆக்சிஜன் முக்கியமான பங்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மரங்கள்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு குழந்தைங்களை கேட்ட கூட சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா மரங்கள்ல இருந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்குதாம். அதாவது கம்மியா அப்படின்னா 28% தான் மரங்கள்ல இருந்து கிடைக்குதாம். அப்படி பார்த்தோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய 72% ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மரத்துல இருந்து கம்மியா தான் கிடைச்சிட்டு இருக்கு. மீத இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆக்சிஜனுமே பாத்தீங்கன்னா ஒரு உயிரினம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த உயிரினம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா மரங்களை நட வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட தலையான கடமையாகும். ஆனா மரங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்குது. அதையும் தாண்டி மரங்கள் உயரமா வளர்ந்து நமக்கு நிழலையும் தருது. கூடவே பாத்தீங்கன்னா ஆக்சிஜனையும் சேர்த்து தான் தருது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மரங்களுமே சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் பார்த்தோம்னா 28% மட்டும் தான் இருக்கு. மீத இருக்கக்கூடிய 72% ஆக்சிஜன்ல 50% ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும், இது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா உண்மைதான். கடலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் 50% ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம பிளாங்டன். பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வாழ் உயிரினம் தான் இது. பிளாங்டன் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாங்டன் தான் நம்ம பூமிக்கு தேவையான ஆக்சிஜன்ல அரைவாசியை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. இந்த பிளாங்டன் ரொம்பவே குட்டியா தான் இருக்கும். இதை நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் மூலியமா தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிளாங்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இந்த உயிரினம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாங்டன் உயிரினத்திலேயே மொத்தமா 3 இனங்கள் இருந்துட்டு இருக்கு. பாக்டீரியாவால உருவாக்கப்பட்ட உயிரினம் பாக்டீரியா பிளாங்டன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் பார்த்தோம்னா செடி கொடி போலவே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்ததா பார்த்தோம்னா ஜூவா பிளாங்டன்ஸ். ஜூவா பிளாங்டன்ஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். இதை பார்க்கறதுக்கு இறால் மாதிரியும் குட்டி குட்டி விலங்குகள் மாதிரி நம்ம இருக்கிறத பார்த்திருப்போம். இந்த 3 வகையான பிளாங்டனுமே பார்த்தோம்னா கடலோட முக்கியமான பவுண்டேஷனா இருக்கு. கடல்கள்ல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும், அது மட்டும் இல்லாம நமக்கும் தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கு. பொதுவாகவே கடல்ல ஏகப்பட்ட பிளாங்டன்ஸ் வகைகள் இருக்கு. அதுலயும் சில முக்கியமானது சைனோ பாக்டீரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டயோடம்ஸ், கோகோபோரா பாக்டீரியா, அதுக்கப்புறம் கிரீன் ஆல்கே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சைனோ பாக்டீரியா பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உலகத்தோட ஆரம்பத்துல இந்த அளவுக்கு ஆக்சிஜன் கிடையாது. அந்த சமயத்துல பார்த்தோம்னா இந்த சைனோ பாக்டீரியா தான் உருவெடுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு. போட்டோசிந்தசிஸ் மூலமா அதுவே தன்னோட உணவை உருவாக்கி அதை சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கு. சைனோ பாக்டீரியா சூரிய வெளிச்சத்தை போட்டோசிந்தசிஸ் மூலமா எடுக்கிறது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியேற்றவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பதான் இந்த உலகம் முழுக்கவே ஏகப்பட்ட ஆக்சிஜன் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் அவங்க த கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மொத்தமாவே பார்த்தோம்னா முக்கால்வாசி ஆக்சிஜனையுமே ப்ரொடியூஸ் பண்றது இந்த பிளாங்டன் தான். இப்போ வரைக்குமே அதுதான் அதிகமான ஆக்சிஜனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சைனோ பாக்டீரியா மட்டும் இல்லாம ஃபைட்டோ பிளாங்டனும் தான் முக்கிய பங்கு கொடுத்துட்டு இருக்கு. பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு கிரேக்க மொழியில இருந்து தான் உருவாகி இருக்கு. வான்டரஸ், ட்ரிப்டரஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறது தான் இதுக்கோட அர்த்தம். இந்த மாதிரி கடல்ல பிளாங்டன் அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். இதுக்கு தான் அந்த பேர் அவங்க வச்சிருக்காங்க. இந்த ஃபைட்டோ பிளாங்டனை கடல்ல இருக்கக்கூடிய புற்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிராஸ் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாங்டன் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடலுக்கு மேற்பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் சூரிய வெளிச்சத்தை அது உள்வாங்கி அதோட உணவை அது உருவாக்கிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜூ பிளாங்டன்ஸ். இது மோஸ்ட்லி கடலோட அடிமட்டத்துல இல்லாம கொஞ்சம் மேல, அதாவது வெளிச்சம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல தான் அதனால உயிர் வாழ முடியுமா. ஏன்னா இதோட முக்கியமான உணவே அந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான். ஜூ பிளாங்டனோட உணவு மட்டும் இல்லாம சின்ன சின்ன மீன்களோட உணவாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபைட்டோ பிளாங்டன். இவ்வளவு நல்லது செய்யக்கூடிய இந்த பிளாங்டன்கள் எவ்வளவு நாள் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை சில வருஷங்கள் கூட வாழலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாதுங்க. ஈசல் மாதிரி ஒரே ஒரு நாள் தான் இதோட வாழ்க்கை. அதாவது 24 மணி நேரம் மட்டும்தான் இது உயிர் வாழக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பிளாங்டன் தான் ஒரு நாள் 2 நாள் கூட தாக்கு பிடிக்கும். இருந்தாலுமே ஒரு நாள் இதோட வாழ்க்கையை அது கூட முடிஞ்சு போயிடும். சரி, ஒரு நாள் மட்டும் வாழக்கூடிய உயிரினம் எப்படி இந்த பூமிக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கான விடையுமே இருக்கு. பிளாங்டன்கள் எல்லாமே மல்டிபிள் ஆகுது. எந்த அளவுக்கு பெருகுது அப்படின்னா ஒரு சில மணி நேரத்திலேயே 10 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு அது பெருகுது. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆல்கே புளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம விண்வெளியில இருந்து பார்த்தா கூட தெளிவா பார்க்கலாம். ஆனா இந்த ஃபைட்டோ பிளாங்டனை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமா நேரடியா பார்த்துக்கலாம். வெறுங்கண்களுக்கு தெரியாது.
பொதுவாகவே எல்லா பிளாங்டனும் ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கடல் மட்டத்தில் எல்லா எல்லைகளிலுமே இதை நம்ம பாதிக்க முடியும். இந்த மாதிரி எப்பயாவது ஒரு சில டைம்ல ஃபைட்டோ பிளாங்டன் மிக அதிகமான அளவு உற்பத்தியாகும். அந்த குறிப்பிட்ட சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன பூச்சிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறந்து போயிடுமா. ஒருவேளை மனிதர்கள் அந்த இடத்துல அந்த சமயம் இருந்தாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மிகப்பெரிய பாதிப்பா கொடுக்குமா. அதாவது வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதையும் தாண்டி இந்த ஃபைட்டோ பிளாங்டன் இப்ப வரைக்குமே அதிக அளவு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சில ஃபைட்டோ பிளாங்டன் அதோட உடம்புல ஒளிரக்கூடிய ஒளியை வெளிவிடுது. மாலத்தீவுகள்ல இருக்கக்கூடிய கடற்கரைகள்ல ஏகப்பட்ட ஃபைட்டோ பிளாங்டன் இந்த மாதிரி ஒளியை வெளிவிட்டு இருக்கு. அது ஒரு கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கு. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டோஸ்ல பார்த்துருப்போம். சில ஃபைட்டோ பிளாங்டன் உடம்புல செல்ஸ் இருக்கும், அதாவது ஓடுகள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோகோலித்தோபோர்ஸ் இந்த மாதிரியான பிளாங்டன் ஓடுகள் கொண்டதா இருக்கு. இது கால்சியம் கேபினட்டால உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் கடலுக்கடியில போய் சேர்ந்துரும். அது எல்லாமே கார்பனை உள்வாங்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உலகத்தோட குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இது சின்ன சின்ன பிளாங்டன் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபைட்டோ பிளாங்டன் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளிவிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நம்ம வளிமண்டலத்துல 50% அதிகமான ஆக்சிஜன் இந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான் உருவாக்கி கொடுக்குது. அதையும் தாண்டி கடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிகள், நிறைய செடி கொடிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உருவாக்கி கொடுக்குது. பூமிக்கு தேவையான 50% இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த பிளாங்டன் தான் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஃபைட்டோ பிளாங்டனோட அளவுகள் ரொம்பவே கம்மியா இருக்கா, அதாவது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. 1950 எடுத்த அளவுக்கும் இப்ப எடுத்த அளவுக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாமே கடலோட மேல்மட்டத்துல தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது சூரிய வெளிச்சத்தை நம்பிதான் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா மனிதர்கள் ஏகப்பட்ட குப்பைகளை கொண்டு போய் கடல்லயே போடுறாங்க. நிறைய இடங்கள்ல குப்பை ரொம்ப அதிகமாகி ஒரே இடத்துல சேர்ந்து மிதக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மிதக்கும் குப்பைகள்னால கடலுக்கு அடியில சூரிய வெளிச்சம் போறது கிடையாது. ஒருவேளை சூரிய வெளிச்சம் 30 இல்லைன்னா 40 அடி வரைக்கும் போக முடியும் அப்படின்னா இந்த மாதிரி குப்பைகள் கடலுக்கு மேற்பரப்புல இருக்கிறனால சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல தடைப்படுது. சூரிய வெளிச்சத்தை மட்டும் நம்பி உயிர் வாழக்கூடிய இந்த மாதிரி பிளாங்டன்கள் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போகுது. அதாவது ஒரு சில மணி நேரத்திலேயே மல்டிபிள் ஆகக்கூடிய இந்த வகை பிளாங்டன் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போகுது. பொதுவாகவே பிளாங்டன் ஒரு நாள் மட்டும்தான் உயிர் வாழக்கூடியது. ஒரு நாள்ல அது கோடிக்கணக்கில் மல்டிபிள் ஆகியிருக்கணும். ஒருவேளை மல்டிபிள் ஆக முடியாம அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அது பேராபத்தை கொடுக்கும். இந்த சமயம் கூட கடல் பழைய நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னா அது திரும்பவும் மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய நாடுகள்ல பார்த்தோம்னா இந்த குப்பைகளை கண்டுக்காம தான் இருக்காங்க. ஒரு சில நாடுகள்ல இந்த குப்பைகளை சுத்தமும் செய்யறாங்க. கண்டிப்பா எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இந்த குப்பைகளை மொத்தமா அகற்ற முடியும். காத்துல ஆக்சிஜன் அதிகமா கொடுத்து நம்மள வாழ வைக்கக்கூடிய இந்த ஃபைட்டோ பிளாங்டன்களுக்கு நாமளும் திரும்ப ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். 50% ஆக்சிஜன் கடல்ல இருந்து வந்தாலுமே நம்ம கடலுக்குள்ள போய் வாழ முடியாது. பொதுவா மரங்கள் அப்படின்னா நம்ம ஈஸியா நட்டுறலாம், இல்லைன்னா பறவைகள் கூட அதை விதைச்சிரும். ஆனா கடல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டோ பிளாங்டன்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும். அது நம்மளால மட்டும்தான் முடியும். அது என்னன்னா கடல்கள்ல குப்பைகளை போடாம இருந்தாலே போதும். கடலுக்குள்ள குப்பைகள் போகாம நம்ம பாத்துக்கிட்டாவே போதும். அதுவே இந்த பிளாங்டன்களுக்கு நம்ம செய்யற பெரிய உதவியா தான் இருக்கும். பூமி அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒண்ணுதான். எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு பூமியை நம்ம மட்டும் சேதப்படுத்துறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.